கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குமராட்சி ஒன்றியத்தில் புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து நாஞ்சலூர் கிராமத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு பேனா மற்றும் தேர்வு எழுதும் அட்டை வழங்கினார். இதேபோன்று சிவாயம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் அருகே பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் V. சோமசுந்தரம், அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் MLA மதனந்தபுரம் K. பழனி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட கோலடி பகுதியில் புரட்சி தலைவி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி திருச்சி மாநகர் மாவட்ட மாணவரணி சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த முகாமை அதிமுக மாநில மாணவரணி செயலாளர் SR விஜயகுமார் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் குமார், திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன், முன்னாள் MP ரத்தினவேல் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஏழை எளிய மக்கள் சுமார் 800க்கும் மேற்பட்டோருக்கு தண்ணீர் குடங்களை நிலக்கோட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் குறைகளையும் அதிமுக MLA தேன்மொழி சேகர் கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் கொளத்தூர் ஊராட்சியில் புரட்சி தலைவி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் K. பழனி வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புரட்சி தலைவி பிறந்தநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பரக்காணி பகுதியில் உள்ள தடுப்பணை வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தற்போது வரை சீரமைக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்பணை என்பதால் விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறது. இதனை கண்டித்து அதிமுக சார்பில் மங்காடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் தலைமையில் அதிமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். உடைப்பு கூட சரி செய்வதற்கு வக்கில்லாத ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய மக்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிறார்கள். இதற்கு முதல் கட்டமாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறது. இந்த கட்டணத்தின் வாயிலாக இந்த விடியா அரசு உடனடியாக இந்த தடுப்பு அணை ஏற்பட்டிருக்கிற உடைப்பை சரி செய்யப்பட வேண்டும். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி பூந்துறை, சேமூர், பெரும்பாறை ஆகிய பகுதிகளில் கோலப்போட்டிகள் நடைபெற்றது. இதில் புரட்சி தலைவி மக்களுக்காக செய்த பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து கோலங்கள் போடப்பட்டிருந்தன. பின்னர் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனைத்துலக MGR மன்ற இணை செயலாளருமான VP சிவசுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் அருகே புரட்சி தலைவியின் பிறந்த நாளையொட்டி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் PK வைரமுத்து தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளருமான ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முத்துமணி ஆகியோர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். பின்னர் திமுக நிர்வாகி திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். குமரி மாவட்டம் மேல்புரம் சந்திப்பில் புரட்சி தலைவியின் பிறந்தநாளையொட்டி விளவங்கோடு தொகுதியில் குமரி மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் முன்னிலையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்.